வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து மை ஸ்ட்ரீட் ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். நேயர்களில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஸ்ட்ரீட் ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃபெயிலியரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வீடியோவை. பட் யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் வீடியோ ஃபுல்லி. இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா இது 3 செக்மெண்ட்டாக இருக்க போகுது. ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்லாம் வரலாம். அதாவது கேரக்டர் வந்து எப்படி மாறும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் தேர்ட் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்கணும், சரியா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்னோடய மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னியில் ஒரு ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கராட்டே. இதுதான் வந்து நான் முதல்ல கற்றுக்க ஆரம்பித்த ஒரு ஸ்டைல். 1998 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 1998 ஸ்டார்ட் பண்ணி 2001 நான் பிளாக் பெல்ட், ஃபஸ்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட் வாங்கினேன். 2003 செகண்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட் வாங்கினேன். ஸோ அந்த டைமில் செகண்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட்டாக இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் வந்ததில்லை. பட் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா என்னோடய கிளாஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஆள் நான் தான். ஓகே, ஒல்லியாக தான் இருப்பேன், ஆனாலும் என்னோடய சீனியர்ஸ் எல்லாரையும் ஈஸியாக நான் அடித்து வின் பண்ணிவிடுவேன் ஸ்பாரிங்கில். ஓகே, ஸ்பாரிங் என்றது எப்படின்னா பாயிண்ட் பேஸ்ட். பட் அதுலேயும் அடிப்படும் தான். ஓகே, அடித்தா வலிக்கும், ரத்தம் வரும், எல்லாமே வரும் தான். பட் அதில் ஒரு ப்ராப்ளமும் இருந்தது. ஓகே, அதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 2005 ஆமாம், என்னோடய ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கும்போது, என்னோடய குழந்தை என் ஒய்ஃபோட வயிற்றில் இருக்கும்போது 2005 ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட், அப்போ தான் முதல் ஸ்ட்ரீட் ஃபைட் என்னோடய வாழ்க்கையில் நடக்குது. அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்னா என்ன, சின்ன வயசில் நிறைய நடந்திருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய கணக்காக எடுத்துக்க முடியாது. மார்ஷியல் ஆர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட். எல்லாருமே அப்போல்லாம் அந்த கெத்து இருக்கும். ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரியும் என்னை பற்றி, மார்ஷியல் ஆர்ட் இவன் வந்து கராட்டே பிளாக் பெல்ட் அப்படின்னோன்னு அதுலேயே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ நானும் வந்து கொஞ்சம் சீன் போடுவேன். அப்போலாம் சீன்னா ரொம்ப போட மாட்டேன், ஓரளவுக்கு. இந்த ரவுடி பசங்கள்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த ஏரியாவில் ஒரு சில அக்கிஷ்டங்கள்லாம் சுற்றுவானுங்களே, அவனெல்லாம் பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகும். ஸோ நிறைய பேர் நான் ஸ்ட்ரீட் ஃபைட் சிங்கிள் வரியாலாம் கேட்டிருக்கேன், ஆனால் வரமாட்டானுங்க. ஆனால் ஏன்னா அவங்களாம் கும்பலாக இருந்தால் தான் அவங்களுக்குலாம் பவர், தனியாக இருந்தால் பவர் கிடையாது, வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் ஒரு நாள் ஃபஸ்ட் ஃபைட்டில் எதுக்காக ஃபைட் அப்படின்னா, இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபைட்டெல்லாம் விட்டுருங்க, ஃபைட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க. பட் எதுக்காக ஃபைட் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லையா? இதனால் நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறலாம், இதெல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்போ எனக்கு வயசு வந்து 24. ஓகே, 2005 ஆமாம். ஸோ அவனுக்கு ஒரு ப்ராப்ளம். 3 அக்யூஸ்டு, அது 3 அக்யூஸ்டு போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கடி போயிட்டு வர கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கேருந்து 3 பேர் இவனை அடிக்க வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து என்னை வந்து மச்சான் இந்த மாதிரி அடிக்க வரானுங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கூட கை கோர்த்துட்டேன். ஓகே, ஸோ 3 பேரும் வரானுங்க. அக்யூஸ்டுக்குன்னா எப்படி இருப்பாங்க பார்த்து தெரியல. வரும்போதே ஃபுல் ஃபோர்ஸில் வரானுங்க. ஓகே, அவனை அடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது நான் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன், நான் வந்து ஃபைட்டில் இன்வால்வ் ஆக போகிறேன்னு தெரியாது. ஸோ வந்த உடனே முதல்ல நான் போய் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸ்டாப் பண்ண வந்தோன்னே அதில் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறியான்னு சொல்லி இவனை அடிக்கிறா ஃபஸ்ட்டுன்னு சொல்லி 3 பேரும் என்ன அடிக்கிறானுங்க. ஸோ எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இருந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் டப்புன்னு காணாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா 3 பேர் சுற்றி நிற்கிறாங்க. அத்தனை வருஷம் நான் பண்ண கராட்டே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம என்ன கற்றுக்குறோன்றது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஃபைட்டில் வரும். ஓகே, கராட்டேயில் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி பஞ்சு பண்ண மேலே படாத மாதிரி பண்ணுவோம். ஓகே, கிக் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணி வெளியே எடுப்போம். ஓகே, இது தான் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுதான் ஃபைட்லேயும் வந்தது. ஓகே, அடிக்கிற மேலே படவே இல்லை, பட்டாலும் அவனுக்கு அடிக்கலை, அவனுக்கு பாட்டு வீசுகிறானுங்க. 3 பேர் சுற்றி டப்பு 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 அடிக்கிறானுங்க. பிளாக். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிளாக் பண்ண எல்லாத்தையும் ஓகே தடுக்க தெரிஞ்சுது, என்னால் தடுக்க வந்தது. ஏன்னா பிளாக் பண்ணுறது ஆல்ரெடி கராட்டேயில் இருந்ததுனால. பட் அடிக்கிறது எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணி அடித்ததுனால வரல.
எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு அன்றைக்கி. ஆனால் எப்படியோ சமாளித்தேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோட்டில் இருந்த என்னென்னத்தையும் தூக்கி அடிக்கிறானுங்க. ஒரு குடம் தண்ணி இருந்தது, குடம் தண்ணி அப்படியே தூக்கி அடிக்கிறான் ஒருத்தன் என் மேலே. நகர்ந்துட்டேன் நான். அப்புறம் சைக்கிளை தூக்கி அடிக்கிறான் ஒருத்தன். அங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கல. பெருசாக ஒரு கொம்பு இருந்தது. ஓகே, அது என்ன சைஸ்னால் அது ஒரு இருக்கும் 20 அடி இருக்கும். டக்குன்னு எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. அதை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறேன். ஸ்டிக்கர் மூவ் பண்ணதே கஷ்டமாக இருந்தது. மூவ் பண்ணுறேன், அவங்களால பக்கத்தில் வர முடியல. பட் ஸ்டில் அதை எவ்வளோ நேரம் தான் நான் வச்சு ஆடிட்டு இருக்கிறது. ஸோ அதை கீழே போட்டேன். திருப்பி போய் அடிக்கிறேன். நோ யூஸ். ஒரு அட்டாக்குமே கரெக்டாக ரீச் ஆகலை. அப்புறம் திருப்பி அவங்ககிட்ட போகிறானுங்க, திருப்பி என்கிட்ட வரானுங்க. அப்படியே ரோட்டில் போய் பெரிய ஊரில் இருக்க எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ நடுவில் வந்து எல்லோரும் தடுத்து பிரித்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா எனக்கு செம்ம ஷேம். எனக்கு என்ன ஆல்மோஸ்ட் எப்போ 24 இயர்ஸ் தான். 18 ஆரம்பிச்சு 24 இயர்ஸ், 16 வருஷம் நான் கற்றுக்கிட்ட கராட்டே செகண்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட் வாங்கினது யூஸ் ஆகலை. ஓகே, கராட்டே. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன், நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்காக கராட்டே வேஸ்ட்னு சொல்ல, நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் கிடச்சிது, டிசிப்ளின் கிடச்சிது தான். பட் கராட்டேயோ எந்த மார்ஷியல் ஆர்ட்டோ கற்றுக்கிறதுக்கான ரியல் ரீசன் என்னென்னா ஸ்ட்ரீட் ஃபைட், நம்ம கற்றுக்கிறது. ஆனால் அது நான் போன ரீசன் தப்பான ரீசன். ஃப்ரெண்டுக்காக போகக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம். ஏன் தப்பு? ஃப்ரெண்டுக்கு நீங்கள் போகலாம் சப்போர்ட்னா நீ என்ன ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசன் தெரியாமல் போயிடக்கூடாது. நான் என்ன ரீசன், யார் மேலே தப்பு, இதெல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாது. ஓகே, அது ஒரு சில்லி ரீசன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்டா இது போகணுன்னு. பட் ஸ்டில் அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாடம் கிடச்சிதில்ல, நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் கராட்டிலேருந்து வெளியே போகணும். ஓகே, ஐ வாண்டட் டு லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, சைனா போய் குங்ஃபு பண்ண ஒரு மாதம். ஓகே, பட் அதுவும் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெலாம் அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்போர்ட்டாக தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்டே ஸ்போர்ட்டாக பண்ணுறாங்க. அடுத்தது முயத்தாய் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு காண்டாக்ட் பண்ணி அடிக்கிற பழக்கம் வந்தது. ஸோ அங்கே ஸ்பாரிங் பண்ணும்போது காண்டாக்ட் பண்ணி அடிக்கிறது, எனக்கு கராட்டே பண்ணிவிட்டு அது முயத்தாய் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ப்ரூஸ்லி மாதிரி டக்குன்னு சீன் போடுறது அதெல்லாம் பண்ணியிருந்தேனே தவிர எனக்கு பஞ்சிங்லாம் வரல, பாக்ஸிங் அந்த ஸ்டைல்லாம் வரல. ஸோ அங்கே ஃபாரினர்ஸ் கூடலாம் நான் தாய்லாண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கிக் பண்ணி என்னால் அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும். பட் பஞ்சிங் வரும்போது நல்லா அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சம்டைம். ஸோ அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் அது போய் கற்றுக்கிட்டு அப்புறமா தான் எனக்கு அந்த பாக்ஸிங் நல்லா முயத்தாய் ஸ்டைல் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 2 ஃபைட். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை எனக்கு ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா, மைண்ட் வந்து வெயிட் பண்ணினே இருந்தது, எனக்கு யாரையா அடிக்கணும். ஸோ 2 ஸ்ட்ரீட் ஃபைட்டு ஒரே வருஷத்தில் நடந்தது. ஒன்று வந்து நுங்கம்பாக்கம், இன்னொன்று சைதாப்பேட், 2 இடத்துல. பட் இதுவும் சில்லி ஃபைட் தான். பட் ஈஸியாக அடித்து முடிச்சிட்டேன். ஒரு பஞ்சு ஒரு கிக்கில் முடிஞ்சிச்சு ஃபைட். சும்மா பைக் போகும்போது ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எச்சிட்டு போயிட்டான், என் மேலே பட்டுச்சு. எனக்கு அது செம்மையாக்கும் ஒரு யார் பண்ணாலுமே. ஓகே, இப்போ கூட ஆனால் இப்போலாம் கொஞ்சம் மூடிட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டைம்லலாம் அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன்ல, அதனால் போய் அடிச்சிட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடித்தா இது பண்ணிட்டேன், கூட்டம் வந்து தடுத்துச்சு, அவ்வளோதான். அது சிம்பிள் ஃபைட் ரெண்டுமே. ஓகே, பட் என்னால் ஈஸியாக முடிஞ்சுது அந்த ஃபைட். ஓகே, எனக்கு காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது ஏன்னா காண்டாக்ட் பண்ணி ஃபைட் பண்ணதுனால. ஸோ அதனால தான் நம்ம என்ன மார்ஷியல் ஆர்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணி பண்ணுற மார்ஷியல் ஆர்ட்டாக தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது க்ளவ் போட்டு அடிங்க. ஓகே, ரீச் ஆகணும். உங்களுக்கும் அடி வாங்கி ரீச் ஆகணும், அவங்களுக்கும் அடித்து ரீச் பண்ணணும். அப்போ தான் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட். அதுவும் 30 வயசுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இதெல்லாம். பட் இதுக்கு அப்புறமா தான் மார்ஷியல் ஆர்ட்டை நம்ம நிறைய ஸ்டைல் கற்றுக்க ஆரம்பித்தோடனையும், நிறைய மார்ஷியல் ஆர்ட்டை புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமாவும் மார்ஷியல் ஆர்ட்டுன்றது ஒரு ஆன்மீகம் அப்படின்றதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஸோ நம்ம ஃபைட் பண்ண கற்றுக்கலாம், ஆனால் ஃபைட் பண்ணக்கூடாது. முடிஞ்சாலும் மேக்ஸிமம் எப்போ உங்கள் மேலே ஒருத்தன் தேவையில்லாமல் நீங்கள் சைலண்ட்டாக போனாலும் ஒருத்தர் அடிக்க வந்தால் தான் தற்காப்புக்கணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து உங்களை மாதிரி பாவிச்சு, ஓகே நான் தான் அந்த ஆள் ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிக்கிறதுக்கு கம்மியாக அடித்தோ இல்லை அடிக்காமல் வாயில் பேசி வார்ன் பண்ணி அனுப்பிச்சோ ஏதோ ஒரு இது பண்ணி நிறுத்தணும். இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சிது. பட் ஃபைட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அடிக்கக்கூடாது. யாரும் அவங்கள வெட்ட வந்தால் கூட கம்முன்னு இப்படி கை குப்பின்னு சொல்லலை. ஓகே, இது வந்து உங்களோட இப்போ நான் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு உடம்புல ஏதோ ஒரு கை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகி போகிற மாதிரி நிலைமை இருந்ததுன்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? என் கைன்றதுனால சும்மா விட மாட்டார்ல, கையை மட்டும் கட் பண்ணால் தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லி கையை கட் பண்ணி எடுத்து போட்டுருவார். அதே மாதிரி தான்
ஸோ ஆன்மீகத்துலேயும் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தற்காப்புன்னு வரும்போது அடிக்க வரவனும் நானும் ஒன்று தான். ஆனால் அவன் எதுக்கு அடிக்க வரான்? அவன்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது, அவனோட திங்கிங் சரியில்லை. ஓகே, அவன் ஏதோ ராங்கான ஒரு விஷயத்துக்காக காரணமே இல்லாமையோ இல்லை ஏதோ ஒரு ராங்கான காரணத்துக்காக என்னை அடிக்க வரான் அப்படின்னா அப்போ நான் அவனை அடிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அளவா. ஓகே, இப்போது கை அழுகி போச்சுன்றதுனால கட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. சும்மா இந்த கையில் சுளுக்கு பிடிச்சின்றதுக்காக கையை கட் பண்ணி எடுக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ரீசன், எந்த ரீசனுக்காக அந்த ஆப்போனண்ட் வந்து உங்களை அடிக்க வராங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும். என்னோடய சேனலில் நிறைய பேர் கேட்குற கேள்வியே வந்து எல்லாமே டீனேஜ் பசங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்லாம் கெத்தை அடிக்கணும், அடிச்சு ஓட விடணும், என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வேணாம். வாழ்க்கையில் வந்து சொன்ன மாதிரி முகமது அலி எவ்வளவோ சாதிச்சார், என்ன பண்ணார், கடைசியில் கை காலில் அசைக்க முடியாமல் வாழ்ந்தார். ஸோ அதுதான் லைஃப். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற லைஃப்பை அமைதியாக சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். ஆனால் மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்று வச்சுக்கணும். வயலன்ஸுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, ஆனால் பண்ணக்கூடாது. யாராவது நம்ம மேலே வயலன்ஸ் வந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி நம்மளை காத்துக்கிறதுக்கு ஒரு இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசன் தெரியாமல் போய் சண்டையில் இறங்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரீசன் தெரியாமல் சண்டையில் போய் இறங்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இது எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டில் போய் இறங்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுங்களை யாராவது அடிக்கிறத பார்த்தா கூட நான் காரணம் தெரியாமல் போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு டைம் வந்து காரணம் தெரிஞ்சுது, அதனாலேயும் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா இதில் அந்த பையன் வந்து சரக்கு அடிச்சுட்டு தேவையில்லாமல் பேசிட்டான் ஒரு 2-3 பசங்களை. ஓகே, ஏதோ ஒரு கெத்தை பேசிட்டான், சரக்கு அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கரம் வச்சு அதுக்காக அடிக்க வந்தாங்க, அடித்தாங்க. ஓகே, இதில் யார் பக்கம் நியாயம் பார்த்தா அந்த பசங்க பக்கம் தான் நியாயம். இவன் பண்ணது தப்பு. இதுக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணேன், அப்போ நான் நல்லவனா நான் கேட்டுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து தான் பண்ணணும் எதுவுமே பண்ணும்போது. ஓகே, ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்றதெல்லாம் வந்து ஒரு பந்தாலாம் கிடையாது. ஓகே, வாழ்க்கையில் சண்டை போடுறதுலாம் பந்தா கிடையாது. நிம்மதியாக வாழறவன் தான் பந்தாவான ஒரு ஆள். அவன் தான் மனுஷன். ஓகே, அவன் கடவுளுக்கு சமமானவன். அந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எல்லாமே கற்று வச்சுக்கோங்க. இது வந்து மார்ஷியல் ஆர்ட் எதுக்கு கற்றுக்குறோன்னா சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்ம கேரக்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம வாழறோம், மற்றவங்களுக்கு எப்படி வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தற்காப்பு கலையை கற்றுக்கணும், வாழ்க்கை மாதிரி கற்றுக்கணும். அந்த வாழ்க்கை மாதிரி கற்றுக்கிறத மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், யங்ஸ்டருக்கு டீச் பண்ணணும். சின்ன பசங்களுக்கு குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் டீச் பண்ண அவங்க வந்து நீங்கள் செத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம்ல, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு வாழ்க்கைனா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க மூலயமா அது வாழ்வீங்க. ஓகே, நீங்கள் சாகவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் சாதிச்சுட்டு போனால் ஒன்றுமே வாழ்க்கை இல்லை. இப்போ முகமது அலி மாதிரிலாம் நான் சொன்னேன், முகமது அலி வந்து எவ்வளோ சாதிச்சு போனாலும் அவர் இப்போ வாழலையே. அதே அவர் வந்து ஒரு கேரக்டராக சொல்லி கொடுத்தாங்க. பட் அவர் வந்து ஃபிலாசபிஸும் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மூலயமா சில பேர் மூலம் வாழலாம். பட் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த வாழ்க்கை சில பேர் வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா பாசிட்டிவாக. ஓகே, ஸோ அது மூலிமா நீங்கள் வாழலாம், செத்தாலும் வாழலாம். ஓகே, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, கெத்தெல்லாம் வேணாம், அதெல்லாம் டெத்து தான். ஓகே, பட் ஹெல்த்தியாக வாழலாம். ஓகே, நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். இதுதான் வந்து தற்காப்பு கலைக்கான மூலம். இதுதான் வந்து எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.